ஹாய் guys, hope we are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. மிச்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோட வீடியோஸ் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால வீடியோ ஒன்று எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி அதை எடிட் பண்ணி போகிறதுக்கான ஒரு டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுனால வீடியோஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதே நேரம் என்னோட யூடியூப் சேனல்லையும் சரி, ப்ரைவேட்டாகவும் சரி, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எங்கள் சிஸ்டர் உங்களை காணவே இல்லை, வீடியோஸும் வரல, என்ன செய்கிறீங்க, இருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்ததுனால, மற்றது என்னோட பர்சனல் ஒர்க்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோஸ் கொஞ்சம் போடலை. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வீடியோஸ் வீக்லி இருந்தாலும் சரி, அதே மாதிரி டெய்லியாக இருந்தாலும் சரி நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் March 3 எடுத்த வீடியோ. March 3 எங்களுக்கு எல்லா எக்ஸாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆக இருந்துச்சு. ஸோ அண்டு தான் எனக்கு ஒரே ஒரு வீடியோ ஒன்று எடுக்க கிடச்சிச்சு. அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு ரமஜான் தொடங்கி இருக்கிறதுனால ஹாஸ்டலில் இருந்து கொண்டு நோம்பு பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. எஸ், எங்களுக்கு எங்களோட யூனிவர்சிட்டி முஸ்லீம் மஜ்லிஸால் சஹர் ஃபுட் தரத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு கிடச்சிடும். கிட்டத்தட்ட நான் ஒரு 12 நாள் இல்லை அப்படின்னு சொன்னால் 13 நாள் மாதிரி ஹாஸ்டலில் இருந்து நோம்பு பிடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு March 3 ஒரு 2 வீக்ஸ் மாதிரி எங்களுக்கு வெக்கேஷன் தந்துருந்தாங்க. செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் முடிஞ்ச வெக்கேஷன். ஸோ அதுக்கு ஊருக்கு போகணும். நான் அடுத்த நாளே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னு சொன்னால் எக்ஸாமுக்கு படித்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட தொடர்ந்து அந்த ஹாஸ்டல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே எல்லாருக்குமே தெரியும், அந்த ஹாஸ்டலைஸுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு மேலேயும் இருக்க இயலாது அப்படிங்கிறதுனால நான் ஊருக்கு போகணும் அடுத்த நாளே அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நான் எக்ஸாமை முடிச்சுட்டு வரணும். அதுதான் ஃபஸ்ட்டான பிளானாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு தான் நான் உட்காந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஸோ இவை கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock இருக்குது. எங்களுக்கு 9க்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால நான் இப்படியும் இங்கேருந்து 8:20 மாதிரி ரெடியாகி போவேன். போயிட்டு அங்கே எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். இதுதான் இன்றைக்கான பிளானாக இருந்துச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரம்ஜான் டேஸில் நாங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எங்களோட ஹோமை மிஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது. நாங்கள் எங்களோட ஃபேமிலியோடு இருந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுவுமே ஒரு பக்கத்துக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மனநிலை எங்களையும் கொண்டு வந்துடும் இல்லையா. உண்மையாகவே இப்படியான விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையுமே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலி, எங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். எல்லாமே அந்த ஒரே ஒரு ட்ரீம் ஜாப்புக்காகத்தான் நாங்கள் பண்ண போகிறது இல்லையா. ஆக மொத்தம் எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் எல்லாம் ஓவர் ஆகிட்டுது. ஸோ எனக்கு இந்த செகண்ட் இயருமே முடிஞ்சு இனி நாங்கள் தேர்ட் இயர் ஆக போகிறோம். ஸோ ஃபைனலாக எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டோ, குரூப் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டோ, அதோடு சேர்த்து நாங்கள் பெட்ச் ஃபோட்டோவும் எடுத்திருந்தோம். ஒவ்வொரு வருஷம் முடிகிறப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பெட்ச் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நான் போர்டிங் போகிறதுக்கு வந்துட்டேன். போர்டிங் போகிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு நான் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அப்படியே ரூமுக்கு கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பி எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இஃப்தார் டைம் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தோம். இஃப்தாருக்கு சாப்பிட்ட வீடியோ எனக்கு எடுக்க முடியல. ஸோ சாப்பிட்டு டின்னரையும் முடிச்சுட்டு நாளைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்த எக்ஸாம் முடிக்குது அப்படிங்கிறத தாண்டி நாளைக்கு நாம் ஊருக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிற சந்தோஷம்தான் இன்றைக்கி எனக்கு பெருசாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆகி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஏஎலுக்கு கிளாஸ் வைக்கணும். அதையும் வச்சு முடிச்சுட்டு March 3 எங்களோட நாட்டில் சந்திர கிரகணம் தென்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் இன்றைக்கி லைவாக பார்க்குறதா இருந்துச்சு. எங்களோட ஹாஸ்டலில் அழகாகவே இது தெரிஞ்சிச்சு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். யாராவது நீங்களும் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளவும் தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.